அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு 10 விஷயங்களை சொல்ல போகிறேன். இந்த 10 விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதில் ஒன்று இருந்தால் கூட உங்கள் வீட்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை குறைச்சிடுவான், நெருக்கடிகளை கொண்டு சோதிப்பான், ஒரே முசீபத்து பிரச்சனைகளாக இருக்கும். இதில் நீங்கள் 9 சரியாக பண்ணிவிட்டு ஒன்று உங்கள் வீட்டில் இல்லைனா கூட அதன் மூலமாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் முசீபத்துக்களும் வரும். நிறைய துவாக்களை நீங்கள் ஓதிட்டு வரலாம். வீட்டில் ஒரே கடனாக இருக்கும், கடன் நீங்கள் துவா நீங்கள் ஓதுவீங்க, பிரச்சனைகளாக இருக்கும், முசீபத்துக்களாக இருக்கும், அதற்கு தனித்தனியாக துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாத்தையும் ஓதி கேட்பீங்க, தொழுது கேட்பீங்க, இருந்தும் அது எதுவுமே தீராமல் அப்படியே நிற்கும். உங்களுக்கே தெரியாது. நான் இவ்வளோ தொழுகிறேன், ஓதி கேட்குறேன், அல்லாஹ் ஏன் என் பிரச்சனையை தீர்க்கலை சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் பிரச்சனைகள் தீராததுக்கு காரணம் இந்த 10 விஷயங்களை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட இருக்கலாம். அதனால் அவசியம் இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக முழுசாக கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் கேட்பதன் மூலமாக உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். நிச்சயம் உங்கள் வாழ்வாதாரம் 100 மடங்கு உயரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரிஸ்கிற்கான அத்தனை கதவுகளையும் அல்லாஹ் உங்களுக்கு திறந்து விடுவான். எப்படிப்பட்ட வறுமையான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி, இதை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு நிலைமை ஏற்படும். அதில் முதலாவது விஷயம் தொழுகை என்பது இஸ்லாத்தின் முதல் கடமை. ஒரு மோமினையும் ஒரு காஃபிரையும் வித்தியாசப்படுத்தி காட்டுதுன்னா அது தொழுகை. அந்த ஒரே ஒரு வேறுபாடு தான். அந்த அளவுக்கு தொழுகை மிக மிக முக்கியம். எந்த ஒரு காரணத்துக்காக கொண்டும் தொழுகையை விட மார்க்கத்தில் அனுமதி இல்லவே இல்லை. என்ன நீங்கள் நோயாக இருந்தாலும் சரி, தொழ வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுகின்றான். நின்று தொழ முடியலையா, உட்கார்ந்தாவது தொழுங்க, உட்கார்ந்து தொழ முடியலையா, படுத்தாவது தொழுங்க சொல்லிட்டு மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அப்படிப்பட்ட தொழுகை நடக்காத வீட்டில் எப்படி பரக்கத்து இருக்கும்? கண்டிப்பாக தொழுகை வேணும். நீங்களும் தொழுதுட்டு உங்கள் பசங்களை, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் தொழ சொல்லி ஏவுங்க. உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் தொழுகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு ரூமில் தொழுவுங்க, ஹாலில் ஒரு ஓரத்தில் தொழுவுங்க, இன்னொரு ரூம் இருந்தால் அந்த இடத்துல தொழுவுங்க. உங்கள் வீடு முழுக்க தொழும் இடங்களாக இருக்கணும். அந்த அளவுக்கு சுத்தமானதாகவும் இருக்கணும். அப்படி தொழுற வீட்டில் நிச்சயமாக மலக்குமார்களின் வருகை இருக்கும். அல்லாஹின் உதவி எப்பவுமே இருக்கும். ஏன்னா நமக்கு எந்த துன்பம் எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் நம்ம தொழுது துவா செஞ்சாலே இன்ஷா அல்லாஹ் நம்ம பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா தொழுவாங்களாம். தொழுதுட்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுவாங்களாம். அதனால் தொழுவுங்க. உங்கள் வீட்டில் தொழுற இடமாக மாற்றுங்க. ஆண்களாக இருந்தால் ஃபர்லான தொழுகைகளை பள்ளியில் தொழுதுட்டு வீட்டில் சுனத் தொழுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த தொழுகையிலையும் முக்கியமான தொழுகை ஃபஜ்ரு தொழுகை. ஃபஜ்ரு தொழுகையில் நிறைய பரக்கத் அடங்கி இருக்குது. ஃபஜ்ரோட முன் சுனத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் நீங்கள் வச்சு பார்த்தா அந்த முன் சுனத் தான் அதிகமான செல்வாக்கு பெற்றதாக இருக்குமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஃபஜ்ரோடைய முன் சுன்னத்துக்கே இவ்வளவு சிறப்புனா அப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பார்த்துக்குங்க. அந்த காலை நேரத்தில் தான் நம்முடைய ரிஸ்கிற்கான அந்த வாழ்வாதாரத்தை அல்லாஹ் இறக்குகின்ற நேரம் அது. அந்த நேரத்தில் நம்ம ஏஞ்சி தொழும்போது நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். 5 வேளை தொழுகை தொழுகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற வேளை தொழுகையெல்லாம் சரியாக தொழுவாங்க, ஆனால் ஃபஜ்ரை விட்டுருவாங்க, லேட்டாக ஏஞ்சி தொழுதுருவாங்க. அந்த மாதிரி தொழுதாலும் உங்களுக்கு முசீபத் பிடிக்கும். கடன் பிரச்சனைகள், வறுமை, இந்த மாதிரி சோதனைகள் எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பான். அதனால 5 வேளை தொழுகையில் கரெக்டாக தொழுகிற மாதிரி பார்த்துக்குங்க. இரண்டாவது விஷயம் குரான் ஓதுறது. குரான் ஓதப்படாத வீடு சவக்குழிகள், அதாவது கபஸ்தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்போது குரான் உங்கள் வீட்டில் ஓதவே படலைன்னா அந்த வீட்டில் எப்படி பரக்கத்து இருக்கும்? மலக்குமார்கள் எப்படி வருவாங்க? அல்லாஹின் உதவி எப்படி உங்களுக்கு இருக்கும்? நீங்கள் என்னதான் தொழுதாலும் குரான் ஓதாமல் விட்டுட்டா அதன் மூலமாக கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால குரானை எடுத்து ஓதுங்க. டெய்லியும் நீங்கள் கணக்கு வச்சுக்கிங்க. ஒரு பேஜ் 2 பேஜ் சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க. மனிதர்களுக்கு ஒரு அருட்கொடைனா அது குரான். குரானை தான் அல்லாஹ் இறக்கியுள்ளான் மனிதனுக்கு அருட்கொடை சொல்லிட்டு. அப்போது நமக்கான அருட்கொடை குரான். நம்ம வீட்டில் இருக்கும்போது அதை எடுத்து ஓதாமல் நம்முடைய நேரங்கள் வீணாக போகும்போது அந்த வீட்டில் எப்படி பரக்கத்து இருக்கும்? கஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் குரானை எடுத்து ஓத ஆரம்பிங்க. அதுலேயும் குறிப்பாக சூரா பக்ரா. நீங்கள் கஷ்டமாக இருக்கிறீங்க, ரொம்ப வறுமையாக இருக்கீங்க, உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக தீரும் நீங்கள் நினச்சிங்கன்னா சூரா பக்ராவை டெய்லியும் ஓதுங்க. ஒரு நாளைக்கு
நாளைக்கு முடிக்க முடியலனா ஒரு 2 நாள் 3 நாள் கணக்கு வச்சு ஓதி முடிங்க. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஓதுற மாதிரி பார்த்துக்கணும். சூரா பக்கராவை நீங்கள் ஓதி வருவது பலத்தை தரும், அதை கைவிட்டால் இழப்பை தரும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சூரா. அதனால் ஓத ஆரம்பிங்க. அப்படி அதெல்லாம் ஓத முடியல என்னால் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சூரா பக்ராவோட கடைசி 2 ஆயத்து இருக்குது பார்த்தீங்களா, ஆமன ரசூலு சொல்லிட்டு வரும். அந்த 2 ஆயத்தை நைட் டைமில் கூட நீங்கள் ஓதலாம். டெய்லியும் நைட்டு 2 ஆயத்தை யார் தொடர்ந்து ஓதிட்டு வராங்களோ, சூரா பக்கராவோடைய 2 ஆயத்தை ஓதிட்டு வரும்போது அவங்க வீட்டை விட்டு ஷைத்தான் விருண்டோடுகிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த வீட்டில் முசீபத் இருக்காது, அவ்வளவு சக்தி இருக்குது அந்த 2 ஆயத்துக்கே. அப்போ அந்த முழு சூறாவையும் நீங்கள் ஓதுனா எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டில் பரக்கத் கிடைக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சூரா பக்கராவை ஓதுங்க. முடியாத பட்சத்தில் அந்த கடைசி 2 ஆயத்தை ஓதுங்க. கூடவே டெய்லியும் குரானில் இருக்கிற பேஜை நீங்கள் எடுத்து ஓதிக்கிட்டே குரானை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். குரானை அப்படியே மூடி வைக்காதீங்க. 3வது விஷயம் வட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது நம்ம வாழ்க்கையில் கலந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வர ரிசுக்கில் பரக்கத்தே இருக்காது. வட்டினா நம்ம வட்டிக்கு வாங்குறது கொடுக்கறது அது மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய விஷயங்களில் வட்டி இப்போ இருக்குது. இப்போது இஎம்ஐ சொல்லிட்டு நம்ம வாங்குகிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம், முழு காசு கொடுத்து வாங்க முடியல, என்ன பண்ணுவாங்க, மாதம் மாதம் கட்டுற மாதிரி இஎம்ஐ சொல்லிட்டு வாங்குவோம். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இஎம்ஐயில் வட்டி இருக்குது சொல்லிட்டு? ஏன்னா நார்மலாக ஒரு ரேட் இருக்கும், நீங்கள் வாங்கினா இஎம்ஐயாக வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ரேட் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ரேட்டு தான் வட்டி. இப்போ நம்ம வட்டியை கொடுக்குறோம். அப்போ அந்த வீட்டில் உங்களுக்கு எப்படி பரக்கத்து இருக்கும்? நமக்கு தெரிஞ்சும் கொடுக்கலாம், தெரியாமையும் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சோ இதை செய்கிறாங்க, சில பேர் தெரியாமையும் செய்வாங்க. அப்படியே வட்டி நம்முடைய வருமானத்துலேருந்து வட்டியும் நம்ம கட்டுற மாதிரி ஆகுது. இஎம்ஐ மாதிரி தான் கிரெடிட் கார்டும் ஒரு வட்டியான விஷயங்கள் தான். நிறைய வட்டியை கட்டுற மாதிரி ஆகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஒரு பொருளை முழுசாக வாங்கி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இஎம்ஐயில் வாங்காதீங்க. கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பரக்கத்தே இருக்காது. இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, இந்த நகையை நம்ம ஜுவல்ஸு அடமானம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, லோனில் கட்டுறோம், அது எல்லாமே வட்டியில் தான் உங்களுக்கு சேரும். அது எல்லாமே அவாய்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். சொந்த வீடு வாங்குகிறோம் சொல்லிட்டு வட்டி வாங்கி ஃபைனான்ஸ் வாங்கி வீடு வாங்குவாங்க. அதில் நிறைய வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த வீட்டில் முசீபத்துகள் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக இந்த வட்டியை அவாய்ட் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வருமானம் கம்மியாக இருந்தாலும் அது பெருக ஆரம்பிக்கும். அதில் அல்லாஹ் நிச்சயமாக பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். அடுத்து 4வது விஷயம் ஜக்காத். அதாவது நம்மக்கிட்ட நகை இருக்குது, நகை இருந்துட்டு அதோட கணக்கு ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நாம் கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும். இப்போ ஜக்காத் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற நகை குறைஞ்சி போயிடும், பணம் குறைஞ்சி போயிடும் சொல்லிட்டு நம்ம பயப்படக்கூடாது. கண்டிப்பாக ஷைத்தான் பயமுறுத்துவான். நிச்சயமாக குறையவே குறையாது. உங்களுடைய பணம் பல மடங்காக பெருகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பெருக்கி தருவான். ஏன்னா இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. ஜக்காத் கொடுக்காதவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலையும் நெருக்கடி இருக்கும், மறுமையிலும் நெருக்கடி இருக்கும். உங்கள் வசதி பணம் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்கும். தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவுகள் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிற்கும். அதனால் ஜக்காத்தை கரெக்டாக கணக்கிட்டு கொடுத்துருங்க. ஜக்காத் கொடுக்க முடியாதவங்க இருப்பாங்களே, அதை விட நகை அவங்களுக்கு கீழே இருக்கும். ஆனால் வருமானம் ஓரளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க சதக்கா மாதிரி கொடுக்கலாம். அதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு 10 ரூபா, ஒரு 5 ரூபா அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு சதக்கா மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய வருமானத்தில் கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். சதக்கா, தர்மம் இது எல்லாமே அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான் என்ற ஒரு நோக்கத்திற்காக நாம் செலவு பண்ணுறோம். நம்முடைய வருமானத்திலிருந்து நாம் செலவு செய்கிறோம். அல்லாஹ்வின் பாதையில் 1 ரூபா நாம் செலவு பண்ணால் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு திருப்பி 100ஆக 1000ஆக லட்சமாக கொடுப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் பல மடங்கு பெருக்கி தருவான். சதக்கா, ஜக்காத் இந்த 2மே உங்கள் செல்வத்தை பரக்கத்தடைய செய்யும். உங்களுக்கு வர எல்லா முசீபத்துக்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றும். அடுத்து 5வது விஷயம் உறவுகளை பேணிக்கொள்ளுதல். சில பேர் என்ன செய்வாங்கன்னா எல்லா விஷயங்களையும் கரெக்டாக செஞ்சுருவாங்க. ஆனால் சொந்தக்காரங்கிட்ட கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பாங்க. தூரத்தில் பார்ப்பாங்க, சலாம் கூட சொல்ல மாட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரிக்க மாட்டாங்க. வீட்டில் வந்திருப்பாங்க, மூஞ்சி சுழிச்சு அனுப்பி விட்டுருவாங்க, விருந்தினர்களை உபசரிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சால் நிச்சயமாக உங்கள் செல்வத்தில் பரக்கத்து இருக்காது. தன்னுடைய செல்வம் பல மடங்காக பெருகணும், தன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்படணும். இந்த மாதிரி யார் ஆசைப்படுறாங்களோ அவங்க தன்னுடைய உறவினர்களை பேணி கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதனால் உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்கள் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு உபசரிக்கலாம். அவங்கக்கிட்ட அன்பாக பேசுங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போங்க, ஃபோனில் பேசுங்க. இந்த மாதிரி சொந்தக்காரங்கிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. தேவையில்லாமல் அவங்ககிட்ட சண்டை சச்சரவுகளை ஈடுபட்டு அவங்கள ஒதுக்கி விடாதீங்க. இரத்த பந்தத்தை கட் பண்ணிடாதீங்க.
அது பெரும் பாவமாகும். நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையால் நீங்கள் பேசாமல் விட்டுருவீங்க. அந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன தொழுது துவா செஞ்சாலும் உங்கள் துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏதாவது சண்டை பிரச்சனைகள் இருந்தாலும் உடனுக்குடனே தீர்த்து கொள்ளுங்க. 3 நாட்களுக்கு மேலே நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் கிட்டேயே. இது கூட பிறந்த சொந்த பந்தம், ரத்த உறவு. அப்போது எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் சாபம் இறங்கும் சொல்லிட்டு பார்த்துக்குங்க. உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். இதன் மூலமாகவும் உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். 6வது விஷயம், மியூசிக், டான்ஸ். இது எல்லாமே நம்ம மார்க்கத்தில் ஹராம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒவ்வொரு வீட்டுகள்லையும் இன்றைக்கி டிவி மூலமாக மியூசிக் கேட்குது, டான்ஸு கேட்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டில் மலக்குமார்கள் நிச்சயமாக இறங்க மாட்டாங்க. ஷைத்தான்கள் பயங்கரமாக அங்கே விளையாடும். ஷைத்தானுக்கு பிடிச்ச இடமா அந்த வீடு மாறிடும். இதுலேருந்து நாம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும். மியூசிக் கேட்குறத கண்டிப்பாக நிறுத்திடுங்க. டான்ஸு பார்க்குறது, டான்ஸு நீங்கள் ஆடுறது, உங்கள் பசங்க பாடுறது ஆடுறது சொல்லிவிட்டு அவங்களையும் நீங்கள் இதுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருங்க. நம்ம மார்க்கத்தில் இது ஹராமு, மியூசிக்கு கேட்கக்கூடாது, டான்ஸு ஆடக்கூடாது சொல்லிட்டு இதோட கட்டாயத்தை அவங்களுக்கு புரிய வைங்க. கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்கள் வீட்டில் இது எல்லாமே நடக்காத மாதிரி பார்த்துக்குங்க. மியூசிக் கேட்டால் மனசு ரிலாக்ஸ் ஆகும் சொல்லிட்டு நிறைய பேர் மியூசிக் கேட்பாங்க. கண்டிப்பாக உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகாது. உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகணும்னா அல்லாஹ்வை நினைவு கூறணும். அல்லாஹ்வை நினைவு கூறும் இதயங்கள் தான் அமைதி பெறுகின்றன. அதனால் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறும் இல்லங்களாக உங்கள் வீட்டை மாற்றி இந்த டான்ஸு, இந்த மியூசிக் எல்லாத்தையும் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 7வது விஷயம், ஜினா, அதாவது விபச்சாரம். விபச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ டைரெக்டாக அந்த விபச்சாரம் பண்ணுறது அது மட்டும் விபச்சாரம் இல்லை. கண்களால் பார்ப்பதும் விபச்சாரம் தான், காதால் கேட்பதும் விபச்சாரம் தான். இப்போ டிவியில் பார்க்குறோம், இல்லை ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது பார்த்தீங்களா. அதில் ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறதும் விபச்சாரத்தில் தான் போகும். தேவையில்லாத ஒரு மனுஷங்க, அந்நிய ஆணை இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் குழஞ்சி பேசுறது அதுவும் விபச்சாரத்தில் தான் போய் முடியும். அதனால் இது எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள். இதன் மூலமாகவும் உங்கள் வீட்டில் வரக்கூடிய அந்த ரிஸ்க்கு குறையலாம். உங்கள் வீட்டில் பல பிரச்சனைகள், முசீபத்துக்கள் வர ஆரம்பிக்கலாம். இதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து 8வது விஷயம், பொய் சொல்லுதல். பொய் சொல்கிறவங்கள அல்லாஹ் கண்டிப்பாக விரும்பவே மாட்டான். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று பொய் சொல்லுதல். சில பேர் சாதாரணமாக சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பொய் சொல்லிடுவாங்க. கடைசியில் அவங்க உண்மை சொன்னால் கூட யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பொய் மேலே பொய். அந்த பொய்யால் நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள் கூட வரும். அதனால் பொய் சொல்கிறத ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் முன்னேறணும்னா நீங்கள் நேர்மையாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவங்க பொய் சொல்லவே மாட்டாங்க, நேர்மையாக இருப்பாங்க. அதனால தான் குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்தாலும் கண்டிப்பாக முகமது பொய் சொல்ல மாட்டான், அவங்க நேர்மையானவங்க சொல்லிட்டு மனசார அவங்க நம்பினாங்க. அஸ்ஸாதிக் சொல்லிட்டு ஒரு பட்ட பேரையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்தளவுக்கு நேர்மையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறை நாம் எப்படி இருக்கணும். பெரிய பிரச்சனையாக வந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க. உண்மையை உங்களை பெரிய பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக தள்ளியே போடாது. நீங்கள் சொல்கிற பொய் தான் கடைசியில் அந்த சின்ன பொய் எல்லாம் பெருசாக போய் ஏதாவது ஒரு சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிப்பீங்க. பொய் சொல்கிறத ஃபுல்லாக நீங்கள் விட்டுருங்க. அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க. தப்பே செஞ்சாலும் பொய் சொல்லக்கூடாது, உண்மை என்ன சொல்லு. அந்த மாதிரி சின்ன வயசுலேயே சொல்லி நம்ம பழக்கும் போது அந்த பசங்களும் அதை கடைப்பிடிக்கும். அந்த பசங்களும் நேர்மையான பசங்களாக வளருவாங்க. அடுத்து 9வது விஷயம், பொய் சத்தியம் பண்ணுறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் பொய் சத்தியம் செய்கிறாங்களோ அவங்கள மறுமையில் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டானா. அல்லாஹ் ஏறெடுத்து கூட பார்க்கலன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு இழிவடைஞ்ச நிலையில் இருப்பாங்க சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இதிலிருந்து பாதுகாப்பானாக. இப்போது பொய் சத்தியம் எப்படி உருவாகுதுன்னா, யார் நிறைய பொய் சொல்கிறாங்களோ அந்த பொய் உண்மை நிரூபிக்க சத்தியம் பண்ணிடுவாங்க. அதுதான் பொய் சத்தியமாக போயிடுது. பொய் சத்தியம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். நீங்கள் பொய் சொல்கிறத அவாய்ட் பண்ணிட்டாலே இந்த பொய் சத்தியம் உங்களுக்கு வராது. அதனால் ஃபஸ்ட்டு பொய் சொல்கிறத முழுசாக தவிர்த்துடுங்க. இதன் மூலம் பொய் சத்தியம் உங்கள் கிட்ட கூட வராது. ஒரு நேர்மையான ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பரம்பரையும் நேர்மையாக வாழும். இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் ரிஸ்கில் நல்ல பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். உங்களுக்கு வர இருந்த பல ஆபத்துக்களிலிருந்து உங்களை காப்பாற்றிடுவான். அடுத்து கடைசியாக 10வது விஷயம், தனிமையில் பாவங்கள் செய்தல்.
ஏன்னா தனியாக இருக்கும்போது தான் ஷைத்தான் நம்ம கூட இருப்பான், இன்னும் அதிகமாக பாவங்களை செய்ய தூண்டுவான். பொய் சொல்கிறது, திருடுறது சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். இதில் ஜினா அதாவது விபச்சாரமும் நடக்கும். தனியாக இருப்பாங்க, ஃபேஸ்புக் பார்க்குவாங்க, யார் பார்க்க போகிறா, நம்ம தனியாக தானே இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு இருக்கும். ஏன்னா ஷைத்தான் இன்னும் தூண்டிடுவான் தவறான செயல்களை செய்வதற்கு. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஆணோ பெண்ணோ தனியாக பிரிஞ்சிருப்பாங்க, கணவன் மனைவி. இங்கேனா நம்ம மனைவி நம்ம கூடியா இருக்கிறா, நம்ம கணவன் இங்கே கூடியா இருக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க தப்பு செய்ய ஆரம்பிப்பாங்க, தனியாக இருக்கும் சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் கண்டிப்பாக தனிமையில் நம்ம பாவம் செய்யவே மாட்டோம். யார் தனியாக இருக்கும்போது இந்த பாவங்களை செய்கிறாங்களோ நிச்சயமாக அந்த வீட்டில் பரக்கத்தே இருக்காது. அல்லாஹ் அவங்க செல்வத்தை அப்படியே அழிச்சிடுவான், வருமானத்தை தடுத்துடுவான். அந்த வருமானம் வந்தாலும் அதில் பரக்கத்து இருக்காது, நிறைய பிரச்சனைகள் செலவுகள் சொல்லிட்டு வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி தனியாக பாவங்கள் செய்பவர்களுக்கு. ஏன்னா இப்போ நோன்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நோன்பை பொறுத்தவரைக்கும் எதுக்கு அல்லாஹ் ரொம்ப பயங்கரமாக கூலிகளை வாரி வழங்குகின்றான்? மற்ற அமல்களுக்கு கிடைக்கும் கூலிகளை விட நோன்பு வைக்கிறதால நிறைய கூலிகள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இப்போ நம்ம நோன்பு வைக்கிறோம், இப்போ நம்ம நினச்சா நம்ம வீட்டில் இருக்கிறோம், யாருக்கும் தெரிய போகிறதில்ல, நம்ம சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இருந்தும் நாம் ஏன் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறோம், சாப்பிட மாட்டேங்கிறோம்? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான்னு சொல்லிட்டு ஒரு தக்குவா, ஒரு இறையச்சம் வருது பார்த்தீங்களா? அந்த இறையச்சத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கின்றான். அதற்காக தான் அவ்வளவு நன்மைகளை வாரி வழங்குகின்றான். அதனால தான் நம்ம தனிமையில் இருக்கும்போது இன்னும் அதிகமாக பயப்படணும். யாருமே இல்லை சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் படைச்ச அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் நமக்கு நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்முடைய ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை கொடுப்பான்னு சொல்லிட்டு பயப்படணும். அந்த பயம் உங்களுக்கு இருந்தால் என்றைக்குமே நீங்கள் பாவங்கள் செய்யவே மாட்டீங்க. என்ன தனிமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, யாருமே உங்கள் பக்கத்தில் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு மூலையில் நீங்கள் இருந்து தனியாக இருந்தாலும் சரி, எந்த பாவத்தையும் செய்ய மாட்டீங்க. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். இது அல்லாஹ் நேசிக்கின்ற ஒரு விஷயம் கூட. நிச்சயமாக அல்லாஹ் இதன் மூலமாக உங்கள் செல்வத்தை பல மடங்காக பெருக்கி தருவான். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்கி தருவான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் சொன்ன இந்த 10 காரியங்கள் இதில் நீங்கள் ஒன்று நீங்கள் செஞ்சால் கூட, அதாவது நீங்கள் 9லேயும் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க, ஒன்றுத்தில் தவறாக இருக்குன்னா அதன் மூலமாக கூட உங்களுக்கு கஷ்டம் ஏற்படலாம், கடன் ஏற்படலாம், நோய் ஏற்படலாம், வறுமை பிரச்சனைகள், முசீபத்துகள், சண்டை சச்சரவுகள் சொல்லிட்டு எல்லா பிரச்சனைகளும் ஏற்படும் அந்த ஒரு விஷயத்துக்காக. இந்த 10 உங்கள் வீட்டில் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது எல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வறுமை ஒன்றும் இல்லாமல் போயிடும். உங்கள் கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா அடைஞ்சி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அல்லாஹ் யாரை எப்படி உயர்த்துவான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியவே தெரியாது. கீழே வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிற ஒரு மனிதனை அவன் நினச்சா கோடீஸ்வரனாக கூட ஆக்கலாம். அந்த அளவுக்கு சக்தி படைச்சவன் தான் அல்லாஹ். அவன் விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் நடக்கும்போது இன்ஷா அல்லாஹ் மலக்குமார்களின் வருகை நம்ம வீட்டில் இருக்கிறோம். அல்லாஹ்வின் அருளும் உதவியும் வந்து கொண்டே இருக்கும். இப்படி அல்லாஹ்வின் உதவி நமக்கு வந்து கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வீட்டில் நல்ல ஒரு ரஹாத்தான ஒரு விஸ்தாரமான ஒரு வீடாக நம்ம வீடு மாறும், சந்தோஷமான வீடாக மாறும், பரக்கத்தான ஒரு வீடாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு ரஹாத்தான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் அமைத்து தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.